பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சத்தத்தை எழுப்பாமல் சிவாஜியின் வருகைக்காக காத்திருந்தார் அவர். சிவாஜி கொஞ்சம் பெருமையுடன் அந்த அறையை திறந்தார். அங்கே ஜெயன் இருந்த கோலத்தை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். சிவாஜி, என்னோட ஹேண்ட் கஃபை ரிமூவ் பண்ணுங்க. சார் இப்ப பண்ணிடுறேன். மிகவும் பதற்றத்துடன் கைவிலங்குகளை அவிழ்த்து விட்டார். எங்க அந்த ஆதித்ய விக்ரம்? அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னோட கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான் சார். போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு கால் பண்ணுங்க. அங்க அவன் வந்தான்னா உடனடியா அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. உங்களோட கார்ல ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டி இருக்கா? இல்ல சார். ஜெயன் சிவாஜியை அதிகமாக கேள்விகள் கேட்கவில்லை. அவர் அப்படி கேட்காமல் போனதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பதிலுக்கு சிவாஜியும் கேள்வி கேட்பார் அல்லவா? அதுவே ஜெயனுடைய பிரச்சனை. சிவாஜி பதட்டத்துடன் தன்னுடைய கைபேசியை எடுத்தார். ஹலோ விக்ரம், அங்க என்னோட காரோட வந்தான்னா உடனடியா அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கட்டளை இட்டு விட்டு எம்பியை பார்த்தார். 100 பேத்துக்கு ஒருத்தன் சொடக்கு போடுற நேரத்துல தண்ணி காமிச்சிட்டான். வாங்க போலாம். விக்ரம் சாதாரணமாக தப்பித்து போனதும் கூட சிவாஜிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு அது மிகப்பெரிய கெட்ட பெயராக இருந்தாலும் கூட அவன் சாதாரணமாக நடந்து கொண்டதை நினைத்து இவங்கிட்ட என்னமோ இருக்கு, யாருக்கும் கேட்காதபடி முணுமுணுத்து கொண்டார். உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.